ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கிற நம்மகிட்ட சமையல் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், ஜீரகம், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 முருங்கைக்காய் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். பூண்டு கூட மறந்துட்டேன். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள். மசாலாலாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 2 துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நடுவில் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முருங்கைக்காய் புளி குழம்பு நான் இது மாதிரி தான் செய்வேன். ஊரில் செய்கிற மாதிரி கிராமத்து ஸ்டைலில். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.